வணக்கம். இந்த வீடியோல நாம மனோரமா நியூஸ் சி வோட்டர் கேரள மக்களினுடைய மனநிலை என்ன மாதிரி இருக்குது தேர்தல் சார்ந்து அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி மாதத்துல இருந்து ஒவ்வொரு வாரமும் மக்களினுடைய மனநிலை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கேள்விகளை கேட்டு ரெஸ்பான்ஸ் வாங்கி இருக்கிறாங்க. மொத்தமா 8 வாரங்கள் 8 கருத்து கணிப்புகள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோல நாம மார்ச் மாதத்தினுடைய 3வது வாரம் மொத்தமா சேர்த்து பார்த்தோம்னா 7வது வாரத்தினுடைய கருத்து கணிப்பு என்ன, மக்களினுடைய மனநிலை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். இதுதான் கடைசி வாரத்துக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அப்படின்றத கவனிக்கணும். அண்ட் அடுத்தது நம்பர்ஸோட கூடிய கருத்து கணிப்பு முடிவு, யாருக்கு எத்தனை இடங்கள் அப்படின்றதையும் கூட வந்துட்டு அவங்க எடுத்து வெளியிட்டுட்டாங்க. ஸோ இன்றைக்கு நாம 7வது வாரம் அதுல என்ன கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க, பதில்கள் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றத பேச போறோம். அண்ட் நாளைக்கு யாருக்கு எத்தனை இடங்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். மனோரமா நியூஸ் அண்ட் சி வோட்டர் அவர்களினுடைய 2026 கேரள சட்டமன்ற தேர்தல் சார்ந்த கருத்து கணிப்பு முடிவுகள். போன மாசத்தோட கம்பேர் பண்ணும் பொழுது விலைவாசி உயர்வு அப்படின்றது எவ்வளவு இருக்குது அப்படின்ற கேள்விக்கு விலைவாசி உயர்வு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 65.9% மக்களும், பெரிய மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 23.1% மக்களும், விலை குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 5.3% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 5.7% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. போன மாசத்தோட கம்பேர் பண்ணும் பொழுது விலை உயர்வு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நம்பர் பிப்ரவரியினுடைய ஆவரேஜ்னு பார்த்தோம்னா 67.9, அது மார்ச் முதல் வாரத்துல 63.5 குறைஞ்சிருக்குது. அதற்கப்புறம் மார்ச் 2வது வாரத்திலையும் குறைஞ்சிருக்குது. மார்ச் 3வது வாரத்துல 65.9 அப்படின்னு சொல்லி கூடி இருக்குது. விலைவாசி உயர்வு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணிக்கை கூடி இருக்குது. அடுத்தது கேரளால இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்ற கேள்விக்கு வேலையின்மை 31.6%, ஊழல் 24.6%, விலை உயர்வு 24.6%. இதுதான் டாப் 3 பிரச்சனைகளா மக்கள் பார்க்கிறாங்க. வேலையின்மை அப்படின்றதும் கூட வந்துட்டு பிப்ரவரியினுடைய 4 வாரங்கள் சேர்த்த ஆவரேஜ் பார்த்தோம்னா 28.1, அது மார்ச் முதல் வாரத்துல கூடி இருக்குது. மார்ச் 2வது வாரத்துல 29 குறைஞ்சிருக்குது. மீண்டும் மார்ச் 3வது வாரத்துல 31.6 அப்படின்னு சொல்லி கூடி இருக்கிறதா மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஊழல் அப்படின்றது பிப்ரவரியினுடைய ஆவரேஜ் பார்த்தோம்னா 26.7 இருந்தது. மார்ச் 3வது வாரத்துல 24.6 குறைஞ்சிருக்குது. அடுத்தது விலை உயர்வு, அதுவும் பிப்ரவரி ஆவரேஜ் பார்த்தோம்னா 20.3 இருந்தது. மார்ச் 3வது வாரத்துல 24.6 உயர்ந்திருக்குது. அடுத்தது சிபிஐஎம், இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியில குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறது. குறிப்பா வந்துட்டு முதல்வரினுடைய மருமகன், ஸோ அவருக்கு நம்பர் 2வா இருக்கிறார். இப்போ கட்சியிலையும் சரி ஆட்சியிலையும் சரி முக்கியமான துறைகள் ஒதுக்குறது, அதே மாதிரி மாநில தலைவராக இருக்கிறவர் அவருடைய ஒய்ஃபுக்கு சீட்டு கொடுக்கறது, அதனால அந்த இடத்துல வேலை செய்த இன்னொரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் கோபப்பட்டு அவர் வேற கட்சிக்கு போறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. ஸோ குடும்பம் அப்படின்றது கட்சி, அதை தாண்டி கீழே வேலை செய்யறவங்க கூட வந்துட்டு அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும், அவங்களுடைய ஒய்ஃப் நல்லா படிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸாம்லாம் எழுதாம காலேஜ்ல யூனிவர்சிட்டியில வேலை வந்துட்டு வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் குடும்ப அரசியல் அப்படின்றது சிபிஐஎம்லையும் இருக்குதா. இடதுசாரிகள் அப்படின்னு சொல்லும் பொழுதே வந்துட்டு அவர்கள் எந்த விதமான மற்ற பார்ட்டிஸ்ல இருந்து டிஃப்ரெண்டானவங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அங்கேயும் இந்த மாதிரியான குடும்ப அரசியல் அதிகமா தலைத்து ஓங்குதா அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு 48.9% மக்களும், இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 39.7% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 11.4% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது முதல்வரினுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்ற கேள்விக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 33.3% மக்களும், சராசரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 16.9% மக்களும், மோசமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 47.4% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2.4% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. முதல்வரினுடைய செயல்பாடு நல்லா இருக்குது அப்படின்ற அந்த கிராஃப் பிப்ரவரி ஆவரேஜ் 28.5 இருக்குது. மார்ச் முதல் வாரத்துல 31.3, மார்ச் 2வது வாரத்துல 33.6 கூடி இருக்குது. மார்ச் 3வது வாரத்துல கொஞ்சம் குறைஞ்சிருக்குது, 33.3 அப்படின்ற அளவுல இருக்குது. முதல்வரினுடைய செயல்பாடு மோசமா இருக்குது அப்படின்ற அந்த கிராஃப் 50.7 இருந்திருக்குது பிப்ரவரி மாதத்துல. அதற்கப்புறம் இப்போ 47.4 இருக்குது. எதிர்கட்சி தலைவரினுடைய செயல்பாடுன்னு பார்த்தோம்னா நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு 33.8% மக்களும், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 20.4% மக்களும், மோசமா இருக்குதுன்னு சொல்லிட்டு 40.1% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 5.7% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. முதல்வர் சாய்ஸ் யார் அப்படின்ற கேள்விக்கு தற்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய விடி சதீஷன் அப்படின்னு சொல்லிட்டு 27.9% மக்களும், தற்பொழுது முதல்வராக இருக்கக்கூடிய பினராயி விஜயன் அப்படின்னு சொல்லிட்டு 25.6% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. கட்சி வைஸ் பார்க்கும் பொழுது விடி சதீஷனுக்கு 27.9, சசி தரூருக்கு 12.8, பினராயி விஜயனுக்கு 25.6, கே சைலஜாவுக்கு 7.1, பிஜேபியில ராஜீவ் சந்திரசேகருக்கு 8.2, சுரேஷ் கோபிக்கு 1.6 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சர்க்கார் தொடரணுமா அப்படின்ற கேள்விக்கு எஸ் தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு 45.2% மக்களும், மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு 49.6% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 5.2% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. தொடரணும் அப்படின்றது சிபிஎம்கான வாக்கா நம்ம பார்க்கலாம். 45.2% இருக்குது. இது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு நல்ல ஒரு
ஏஜ் இருக்குது அப்படின்றத காட்டக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த சர்க்கார் தொடரணும் அப்படின்ற அந்த ஒரு கிராஃபை நம்ம பார்த்தோம்னா பிப்ரவரி ஆவரேஜில் 42.6 இருந்தது, தற்பொழுது 45.2 இருக்குது. இந்த சர்க்கார் மாறணும் அப்படின்ற அந்த கிராஃப் குறைஞ்சிருக்குது. பிப்ரவரியினுடைய ஆவரேஜில் 52.6 இருந்தது, தற்பொழுது 49.6 இருக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்திருந்த மாதிரி, பல வாரங்கள்ல பார்த்திருந்த மாதிரி, இந்த அரசு தொடரணும் அப்படின்ற அந்த கிராஃப் கூடிக்கிட்டே போகுது. இந்த அரசு மாறணும் அப்படின்ற கிராஃப் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இப்படியா வந்துட்டு 7வது வாரத்துல மக்களினுடைய மனநிலைமை இதுதான் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் நாளைக்கு எந்தெந்த மாவட்டத்துல யாருக்கு எத்தனை தொகுதிகள் ஜெயிக்கிறாங்க, ஓவராலா 140 தொகுதியில யார் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மனோரமா நியூஸ் அண்ட் சி ஓட்டர் அவர்கள் எடுத்து வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகளை நாளைக்கு நம்ம வீடியோல பேசலாம். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.